அந்த கழிவு சத்துக்கள் என்னுடைய உடலில் நீண்ட காலம் தங்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் உங்களுக்கு ஜுரம் என்ற ஒரு அதிகப்படியான வெப்ப சக்தி அது நோய் எதிர்ப்பு சக்தியாகும். சாதாரண வேலைகளுக்கு பயன்படக்கூடிய சக்தி குறைவாகவும், போர்க்கால அடிப்படையில் ஒரு போரின் போது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சக்தி மிக அதிகமாகவும் இருக்கிறது. சாதாரண இயக்கங்களில் நார்மலாக நான் இருக்கக்கூடிய நிலையில் எனக்கு தேவையான இயக்க சக்தி 98.4 டிகிரி என்றால், உங்களுடைய உடலிலிருந்து நோய்கள் நீக்கப்படுவதற்காக எதிர்ப்பு சக்தி வேலை செய்யும் பொழுது அதனுடைய வெப்ப சக்தி 99, 100, 101, 102 என்று அதிகரிக்கிறது. இந்த நிலையின் போது உங்களுடைய இயக்க சக்திகளுடைய சக்திகள் அனைத்தும் எதிர்ப்பு சக்தியாக மாற்றப்பட்டுவிட்டன. இதன் காரணமாக உங்களுக்கு பசி இருக்காது. அன்றாட உடல் இயக்கங்களுக்கு தேவையான அனைத்து சக்திகளும் நோய் எதிர்ப்பு சக்தியாக மாற்றப்பட்டுவிட்டதன் காரணமாக கை கால்களை அசைக்க முடியாது. பசி இருக்காது, ஜீரணம் இருக்காது, ருசி இருக்காது. வயிற்றுக்கு இப்பொழுது உணவு கூடாது என்பதாகும். அங்கு உணவு உட்கொள்ளப்பட்டால் அதனுடைய சக்தி திரட்சிகள் அனைத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியாக மாற்றப்பட்டுவிட்டதன் காரணமாக அஜீரணம் அதிகமாகும். அஜீரணம் என்ற ஒன்று வயிற்றுக்குள்ளோ குடலுக்குள்ளோ ஏற்படும் பொழுது அதுவும் ஒரு நோய் ஆகும். இப்பொழுது இன்னும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வேண்டும், ஜுரம் அதிகமாகும். ஏன் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டதும் ஏன் ஜுரம் அதிகமாகிறது என்பதற்கான ஒரு உதாரணம், உண்மை உதாரணம். இதற்காக நீங்கள் டாக்டருக்கு படிக்க வேண்டுமா? ஜுரம் ஏன் ஏற்படுகிறது என்பதற்காக? அல்லது உங்களுக்கு இப்பொழுது சொல்லப்படுவது புரிகிறதா? ஜுரத்திற்கான காரணம் 5 நிமிடத்தில் உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில மருத்துவத்தில் ஜுரம் ஏன் ஏற்படுகிறது என்பதற்கான காரணம் விளக்கப்படவில்லை. ஜுரத்திற்கான காரணம் என்று ஆங்கில மருத்துவ புத்தகங்களில் இவ்வளவு பெரிய புத்தகங்கள், இவை ஒன்றில் கூட ஜுரத்திற்கு காரணம் என்ன என்று தெரியாது. உடல் வலிகள் ஏற்படுகின்றன. இந்த உடல் வலிகளுக்கு காரணம் தசைகளில் கழிவுச்சத்துக்கள், விஷச்சத்துக்கள், நச்சுச்சத்துக்கள் அனைத்தும் அங்கு சேரும் பொழுது அதனை எதிர்த்து நோய் எதிர்ப்பு சக்தி போரிடும் பொழுது இந்த இரண்டுக்கும் உள்ள போராட்டத்தின் விளைவு வலிகளாகும். வலி ஏற்படும் காலமெல்லாம் உங்களுடைய தசை நார்களிலிருந்தும் மூட்டுக்களிலிருந்தும் உங்களுக்குள் தேக்கப்பட்டுவிட்ட அவ்வளவு கழிவுகளும் நோய் எதிர்ப்பு சக்தியின் காரணமாக, போராட்டத்தின் காரணமாக அங்கு உள்ள அவை அனைத்தும் ஆவியாக்கப்படுகின்றன. அதனுடைய நிலையிலிருந்து அவை நீக்கப்படுகின்றன. இதன் காரணமாக நாளை உங்களுடைய தசை வலிகள், மூட்டு வலிகள் அனைத்தும் குணமாக இருக்கின்றன. இவ்வளவு காலமாக ஒரு ஜுரம் என்று வந்துவிட்டால் அந்த ஜுரம் ஏன் வருகிறது என்ற உண்மை ஆங்கில மருத்துவத்திற்கு நிச்சயமாக தெரியாது என்பதன் காரணத்தால் அவர்கள் ஜுரத்தை அடக்கிவிடுகிறார்கள். ஜுர மாத்திரை கொட்டு. ஜுர மாத்திரைகள் ஜுரத்தை உடனடியாக அடக்கிவிடுகின்றன. நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த வெப்ப சக்தி, அந்த ஜுரம் என்ற வெப்ப சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி என்பதை இந்த ஆங்கில மருத்துவம் அறியாத ஒன்றாகும். நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலை அவ்வளவு ஆங்கில மருத்துவர்களை விடவும் உங்களை மேன்மையான நிலைக்கு, மருத்துவ என்ற அந்த ஸ்தானத்தில் உயர்த்தி இருக்கிறது. வீணாக நோயின் அறிகுறிகளை மட்டுமே குறியாக கொண்டு அதை தணிக்கும் வகைகளில் இந்த ஆங்கில மருத்துவம் செயல்பட்டு வருவது போலி வைத்தியம் ஆகும். நோய்க்கான காரணம் என்ன என்பதை அறியாமல், இந்த ஜுரம் என்ன என்பது, இந்த வெப்ப சக்தி என்ன என்பது கூட அறியாத நிலையில் ஆங்கில மருத்துவம் அந்த வெப்பத்தை தணிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு விடுகின்றது. தன்னுடைய மருத்துவம் ஒரு சிறந்த மருத்துவம் என்று நீங்கள் கருத வேண்டும் என்பதற்காக ஜுரம் என்ற அந்த நிலையை தணித்துவிடுகிறது, வெப்ப சக்தியை நீக்கிவிடுகிறது, நோய் எதிர்ப்பு சக்தி வீணடிக்கப்படுகிறது. இந்த நோய் அதிகமாகிறது, மீண்டும் அதிகமாகிறது. ஏனென்றால் வெப்ப சக்தி நீக்கப்பட்டுவிட்டதன் காரணமாக, நோய் எதிர்ப்பு சக்தி குலைக்கப்பட்டுவிட்டதன் காரணமாக உடலுக்குள் அந்த கழிவுகள் தங்குகின்றன.